பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா அலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். இன்னைக்கு நான் உங்களுக்கு தஹஜ்ஜுத்ல ஓத வேண்டிய ஒரு முக்கியமான வார்த்தையை பத்தி சொல்ல போறேன். இந்த வார்த்தையை ஓதிங்க. நிச்சயமாக அல்லாஹ் நமக்காக என்ன பண்றான், மனசிறங்கி நம்ம கேட்கறத கொடுக்குறான். சில நாள்ல நம்ம கேட்கறது கூட பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசா இருக்கும். நம்ம கொடுத்ததை விட பெருசா கேட்போம். நமக்கு எழுதி இருக்கிறத விட பெருசா கேட்போம். நம்ம விதியில இல்லாதெல்லாம் கேட்போம். ஏன்னா நாம அல்லாஹ்விடத்துல கேட்டா கொடுப்பான் அப்படி நம்பிக்கையோட கேட்போம். ஆனாலும் பல தடவை கேட்கும் போது நமக்கெல்லாம் இது கிடைக்காது, நம்ம விதியில இது இல்லையாட்டு இருக்குது, விட்டுறலாம் விடு அப்படிங்கிற அளவுக்கு நமக்கு மனசு வரும். இது உங்களுடைய வாழ்க்கையிலும் சரி, என்னுடைய வாழ்க்கையிலும் சரி, நானும் வருஷக்கணக்கா கேட்டு சில விஷயங்கள்லாம் கிடைக்காம இருக்கா, இப்படிதான் தோணும். நம்ம விதியில இது இல்ல, மத்தவங்களுக்கா நடக்குது, நமக்கு எல்லாம் கொடுத்து வைக்கலாம்னு நினைச்சுப்பேன். அப்பதான் பாத்தீங்கன்னா இந்த ஒரு அமலை செஞ்சிருக்கேன். அப்ப அந்த ஒரு காரியம் நடக்கும்போது எனக்கு அவ்வளவு பெருசா தெரிஞ்சு, அப்படியே சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு சந்தோஷம் தான் நம்ம சொல்லணும். கண்டிப்பா அல்லாஹ் கொடுப்பான். அல்லாஹுவை நீங்க சந்தோஷப்படுத்துங்க, அல்லாஹும் உங்களை சந்தோஷப்படுத்துவான். உங்களுக்கு இவ்வளவுதான் தரோம் அப்படின்லாம் கிடையாது. அல்லாஹுடைய தரத்துல இருந்து நம்ம கேட்கணும். சில விஷயம் என்னால முடியுமான்னு பார்த்தா நான் அதிகமா ஆசைப்படலாம், ஆனா அது என்னால முடியாததா கூட இருக்கலாம். ஆனா நான் என் தகுதிக்கு உண்டானது எனக்கு கொடுக்காது, அல்லாஹ் உன் தகுதிக்கு உண்டானதை கொடுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அல்லாஹ் என்ன பண்ணுவான், நிச்சயமாக அவனுடைய தகுதியில இருந்து கொடுப்பான். அவன் தான் இங்க இருக்கிற எத்தனையோ பேத்த அழகா படைச்சிருக்கான். அவன் தான் இங்க இருக்கிற எத்தனையோ பேத்த செல்வந்தரா ஆக்கியிருக்கான். அவன் தான் இங்க இருக்கக்கூடிய எத்தனையோ பேத்துக்கு ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கான், குழந்தை பாக்கியத்தை கொடுத்திருக்கான், நல்ல குடும்பத்தை கொடுத்திருக்கான், நல்ல படிப்பை கொடுத்திருக்கான், வேலையை கொடுத்திருக்கான். அப்ப நம்ம இங்க இந்த உலகத்துல நம்ம பாக்குறோம் இல்ல, நல்லா இருக்கிறவங்கன்ட்டு அவங்க யாரும் கடவுள் கிடையாது. அல்லாஹ்விடத்துல இருந்து வாங்கிட்டு வந்துதான் அவங்க இப்படி இருக்கிறாங்க. அவங்களும் ஒரு நாள் விட்டுட்டு தான் எல்லாம் போக போறாங்க. அவங்களுக்கும் மறுமை இருக்கு, மரணம் இருக்கு, எல்லாமே இருக்கு. அப்ப நம்மள மாதிரி அவங்க ஒரு மனிதர் தான், ஆனா அவர்களே அல்லாஹ் தேர்ந்தெடுத்து அந்த ஒரு விஷயத்தை கொடுத்திருக்கான். அந்த மாதிரி நாம அல்லாஹ்விடத்துல எங்களையும் தேர்ந்தெடுத்து அந்த ஒரு விஷயத்தை கொடுன்னு சொல்லிட்டு நம்ம கேட்கணும். அப்படி கேட்கக்கூடிய துவா ஒரு அருமையான துவாவா இருக்கும். அதுக்கு அல்லாஹ்வை நீங்க திருப்திப்படுத்த வேண்டிய வார்த்தை ஒண்ணு இருக்கு. அந்த வார்த்தையை சொல்லி கேட்கணும். அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லி ஹால் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வார்த்தை, அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லி ஹால் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் இருக்கக்கூடிய எல்லா நிலையிலையும் அல்லாஹ்வை புகழ்கிறேன்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அதாவது உங்களுக்கு நல்லது நடக்கும். நல்லது நடந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க, சந்தோஷப்படுவீங்க, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவீங்க. இப்ப கெட்டது நடக்குது, கெட்டது நடந்தா நீங்க சந்தோஷப்படுவீங்களா, சந்தோஷப்பட மாட்டீங்க. அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவீங்களா, செலுத்த மாட்டீங்க. இப்ப நம்ம நல்லா இருந்தாதான் நம்ம அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவோம். நாம பாத்தீங்கன்னா கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம், அடிபட்டுட்டு இருக்கோம்னா நம்ம பண்ண மாட்டோம், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த மாட்டோம். ஆனா இந்த அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லி ஹால்னா என்ன அர்த்தம்னா, நம்ம கஷ்டப்பட்டாலும் அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்றோம், நல்லது இருந்தாலும் சரி அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்றோம். மொத்தத்துல நீ கொடுத்ததுக்கு நான் எல்லா நிலையிலுமே நன்றி செலுத்த போறேன் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியதா இது. அப்ப அல்லாஹ்வுக்கு என்ன ஆகும், அல்லாஹ் இந்த அடியான் பரவாயில்லையே, நான் எது செஞ்சாலும் அவன் நன்றி செலுத்துறான், அவனுக்கு நான் கஷ்டம் கொடுத்தாலும் நன்றி செலுத்துறான், நல்லா இருந்தாலும் நன்றி செலுத்துறான். அப்ப இந்த அடியானுக்கு நம்ம என்ன வேணா கொடுக்கலாம்னு சொல்லிட்டு அல்லாஹும் நமக்கு நல்லதை கொடுப்பான். அல்லாஹ்விடத்துல கேட்கும் போதே என்ன கேட்கணும், நமக்கு எனக்கு நீ கொடுத்த கஷ்டத்துக்கு கூட நான் நன்றி செலுத்துறேன், எனக்கு நீ நல்லதை கொடு, எனக்கு இந்த ஒரு விஷயம் தேவையாவே இருக்கு, உண்மையாலுமே அதை அடைந்து கொள்ளக்கூடிய சக்தியோ தகுதியோ எங்கிட்ட இருக்கானா, இல்ல உங்ககிட்டதான் அதுக்கான சக்தியும் தகுதியும் இருக்கு, நீ தான் கொடுக்கணும். நிச்சயமா நீ தான் எங்களை மாதிரி எத்தனையோ பேத்த தேர்ந்தெடுத்து அதை கொடுத்துருக்க, நீ கொடுத்தனாலதான் அவங்க எல்லாம் அப்படி இருக்கிறாங்க, நாங்க அப்படி இல்ல அல்ல, எங்களால அப்படி இருக்க முடியல அல்ல, எங்க இடத்துல பலவீனம் இருக்கலாம், அவர்களை விட நாங்க தீன்ல சிறந்தவங்களா இல்லாம கூட இருக்கலாம், குணத்துல சிறந்தவங்களா இல்லாம கூட இருக்கலாம், ஆனா நாங்க நிச்சயமாக மாறிக்கிறோம்னு சொல்லிட்டு அல்லாஹ்விடத்துல துவா செய்யுங்க. கண்டிப்பா ஒரு 2 விஷயம் அல்லாஹ் விரும்புவான். ஒண்ணு என்ன சொல்லுங்க, நம்மள்ட்ட இருந்து அல்லாஹ் பாவம் மன்னிப்பு எதிர்பார்ப்பான். 2வது அல்லாஹ்விடத்துல நம்ம நன்றி செலுத்தணுமா, அதாவது அவன் கொடுத்திருக்கக்கூடிய கஷ்டத்துல கூட நம்ம நன்றி செலுத்தணுமான்னு சொல்லிட்டு அல்லாஹ் பாப்பா. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நல்லதுக்கு மட்டும் நன்றி செலுத்தல, கஷ்டத்துக்கும் சேர்த்துதான் நன்றி செலுத்திருக்காங்க. அதனால நல்லதுக்கும் நன்றி செலுத்துங்க, சோதனையா இருக்கக்கூடிய நிலைமைக்கும் நன்றி செலுத்துங்க. சோதனையா இருந்தா ஏன் செலுத்தணும்னு பார்த்தா, இந்த அளவுக்காவது நம்மளை வச்சிருக்கான்னு நினைச்சு செலுத்தணும். நமக்கு 1000 ரூபாய் கடன் தான், இல்ல 10,000 ரூபாய் கடன் தான், ஏன் ஒரு லட்ச ரூபா கூட கடன் தான், நீங்க துவா செய்யுங்க, நன்றி செலுத்துங்க. யா அல்லாஹ் எனக்கு 1 லட்ச ரூபா தான் கடனு, நீ நாடி இருந்தா என்னை எப்படி வேணா ஆக்கியிருக்க முடியும், இன்னைக்கு எத்தனையோ பேர் முசாவரா இருக்காங்க, எத்தனையோ பேர் அடுத்தவங்க கையை ஏந்தி இருக்காங்க, அப்படி கூட நீ ஆக்கியிருப்ப, ஆனா அப்படி நீ எங்களை ஆக்கல, இல்ல எங்களுக்கு இந்த அளவுக்கு தானே வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நன்றி செலுத்தும் போது அல்லாஹ் பரவாயில்ல, இந்த அடியான் என்ன பண்றான், புரிஞ்சுக்கிறான், நான் கஷ்டம் கொடுத்தா கூட அது இந்த அளவுக்கு தான் இந்த கஷ்டம் இருக்கு, இது ஒரு தற்காலிக கஷ்டம் தான், நம்ம கொடுத்த நல்லதுதான் பெருசுங்கிறத புரிஞ்சுக்கிறான்னு சொல்லிட்டு அல்லாஹ் உங்களுக்கு கொடுப்பான். இந்த அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லி ஹாலை நீங்க தஹஜ்ஜுடைய நேரத்துல ஓதுங்க. நம்ம கேட்டு கேட்டு கிடைக்காததை விட நன்றி செலுத்துவதன் மூலமாக கிடைச்சிரும். அல்லாஹ் சொல்றான், அருட்கொடைகளை நம்ம அதிகப்படுத்துவோம், உங்களை ஏன் நாங்க வேதனை செய்ய போறோம், நீங்க நன்றி செலுத்தினா நல்லா கேட்கறான். அதனால அல்லாஹ் உங்களை கஷ்டப்படுத்த மாட்டான், உங்களுக்கு கொடுத்த அருட்கொடைகளை அதிகப்படுத்தி கொடுப்பான். இன்னும் மென்மேலும் உங்களுக்கு ஒரு பெரும் உயரத்தை நீங்க அடைந்து கொள்ள முடியும். இன்ஷா அல்லாஹ் நம்ம என்ன பண்ணலாம்,
இதை மட்டும் நீங்க வந்து தகஜத்துடைய நேரத்துல மறக்காம ஓதி பாருங்க. இன்ஷா அல்லாஹ் இது வந்து ரமலானுடைய நாளா இருக்கிறதுனால நம்ம தகஜத் ஈஸியா கிடைச்சிரும். எல்லாரும் ஓதிட்டு சொல்லுங்க, ரமலான்ல நம்ம தகஜத்துல என்ன ஓதணும், சஹர்ல என்ன ஓதணும், அதே நேரத்துல இஃப்தார்ல, இரவுல, பகல் நேரத்துலன்னு சொல்லிட்டு தனித்தனியா அமல்களை போட்டுட்டு இருக்கோம். நீங்க வந்து இதெல்லாம் பார்த்தாதான் ஏதாவது புதுசா ஒவ்வொரு நாளைக்கு கொஞ்சம் கொஞ்சமா செஞ்சாவது அமல்களை செய்வீங்க. இல்லாட்டினா வெறும் நோன்பை மட்டும் வச்சுக்கிட்டே இருப்பீங்க, அமல்களை எதுவும் செய்ய முடியாது. அதனால பார்த்து செஞ்சுவாங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மெம்பர்ஷிப் இருக்கு. ரமலான் மாதத்துல ஒரு ஹதியாவாக ஜாயின் பண்ணிக்கோங்க.